ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருமலையோட தரிசன நேர விவரங்கள், அது கூடவே எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, இன்னைக்கு சனிக்கிழமை வார இறுதி நாள் கூட்டம் எப்படி இருக்குன்ற நிலவரத்தை இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க எப்ப தரிசனம் போறதுக்கு பிளான் பண்றீங்களோ அதுக்கு முன்னாடி எந்த தரிசனம் போகலாம், எப்படி கூட்ட நிலவரம் இருக்கு, எந்த நாள்ல போகலான்றத ஒரு பிளான் பண்றதுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்னைக்கான அப்டேட்டா பார்க்கலாம். டிக்கெட் இல்லாம போகக்கூடிய நேரடி இலவச தரிசனத்துக்கு 10ல இருந்து 15 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட். மொத்தமா ஒரு 10 கம்பார்ட்மெண்ட் தான் ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லி டிடிடி அவங்களோட தர்ஷன் அப்டேட்ல கொடுத்திருக்காங்க. நேத்து 28ஆம் தேதி 69,378 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. ஸோ கூட்டம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன் 3 கவுண்டர்ல கொடுக்கறதோ கம்ப்ளீட்டா முடிஞ்சது. எல்லாருமே நேரடி தரிசனத்துல தான் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு 15ல இருந்து 20 மணி நேரமா கூட இன்க்ரீஸ் ஆகலாம். அது கிரௌட பொறுத்து தான். கவுண்டர்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் நடைபாதை தரிசனத்துக்கு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆவரேஜா ஆகலாம். காலையில ஸ்லாட்ல போறீங்கன்னா 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகும். 300 ரூபா தரிசனம், 500 ரூபா வர்ச்சுவல் சேவா தரிசனத்துக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள், மெடிக்கல் கேசஸ்ல போறவங்களுக்கு ஒரு 1/2 hourல இருந்து 1 hourக்குள்ள ஆகும். டெய்லியும் மத்தியானம் 3 மணிக்கு உங்களோட தர்ஷன் டைமா இருக்கும். அந்த டைம்ல 300 ரூபா தரிசனம், மற்ற தர்ஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இவங்களை மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அதனால ஒரு 1/2 hourல இருந்து 1 hourக்குள்ள சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இதுவே நீங்க சேவா டிக்கெட் பிளஸ் தர்ஷன் போறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு தர்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகும். ஃபர்ஸ்ட் சேவா முடிக்கணும். சேவா பார்த்ததுக்கு அப்புறம் மூலவர் தரிசனம் பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான தரிசனத்தோட அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கனோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் ஒரு 8 மணிக்குள்ளேயே எல்லா ஸ்லாட்டுமே இன்னைக்கு நாளைக்குள்ள ஸ்லாட் வரைக்கும் எல்லாம் கொடுத்து முடிஞ்சு கவுண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. திரும்ப நாளைக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல ஒரு 8 மணி ஸ்டேட்டஸ் படி உங்களுக்கு ஜூலை 30 நாளைக்கான காலையிலோட ஸ்லாட் ரன்னிங்ல இருந்திருக்கு. இன்னைக்கு ஸ்ரீவாரிமெட்டு, சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் எல்லா இடங்கள்லயுமே டிக்கெட் வாங்குறதுக்கு கூட்டம் அதிகமா தான் இருந்திருக்கு. ஸோ இது ஸ்ரீவாரிமெட்டுல எவ்வளவு பேர் லைன்ல அந்த கவுண்டர் கிட்ட டோக்கன் வாங்குறதுக்கு வெயிட் பண்றாங்க அப்படின்றத நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்கு. மேபி ஸ்ரீவாரிமெட்டுல உங்களுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கலாம். பட் பெரிய அளவுல இருக்குமான்னு சொல்ல முடியாதுங்க. எப்பவுமே வீக்கெண்ட்ஸ்ல நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன், அதே மாதிரி திவ்ய தரிசன டோக்கன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கலன்னா நேரடி தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 மணி நேரத்துல சாமி பார்க்கலாம். இதுதான் எஸ்எஸ்டி டோக்கனோட நடைபாதை டோக்கனோட அப்டேட்டா இருக்கு. நீங்களும் தரிசனம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பார்க்கக்கூடிய வீடியோல ஷேர் பண்ணுங்க. சனி, ஞாயிறு மற்ற நாட்களை விட கூட்டம் அதிகமா இருக்கும். இதே திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாள்ல வரீங்கன்னா நேரடியாவே நம்ம டோக்கன் எதுவுமே வாங்காம நேரடி தரிசனத்துல போனாலே ஓரளவுக்கு சீக்கிரமா தரிசனம் பார்த்துடலாம். ரூம் புக்கிங்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சனி, ஞாயிற்றுக்கிழமைகள்ல. ஸோ எல்லா இடங்களையும் கொஞ்சம் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்ம வெயிட் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வீக்கெண்ட்ஸ்ல பிளான் பண்ணிருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் ரூம் இல்லைன்னா கீழ் திருப்பதியில ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் டிக்கெட் ஏதாவது வாங்கிட்டு போற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஸோ இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.